நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹோலி விளையாடுறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்ஃபேக்ட் ஐ லவ் ஹோலி. பட் எல்லாருக்கும் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுன்னா ஐ மீன் யோசிக்கிறதுக்கே என்னமோ மாதிரி இருக்கு. யூனோ, ஆமா, என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது? ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அவங்கள மாதிரி உன்னோட சாய்ஸ் தான். டேக் கேர். பாயிண்ட் என்னன்னா அதுல உன்னோட உண்மையான காதல், உண்மையான அன்பு, காதலன் மேல இருக்கிற விருப்பம், அது எல்லாத்தையுமே நல்லா வெளிப்படுத்தணும் மாயா. உன்னோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் ஒட்டு மொத்தமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சாரி, சாரி, வொர்க் அவுட் ஆயிடும். நான் இதெல்லாம் எப்படி பண்ணுவேன்? யூனோ, யோசிக்கும் போதே அப்படியே பயமாவும் இருக்கு, அதோட வித்தியாசமாவும் இருக்கு. எதிர்பார்த்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காதலுக்காக அவன் உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்காமா. ஆனா உன்னை நான் அப்படி பண்ண சொல்லல. 5 நிமிஷம் டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்றேன். மாயா, ஏன் இப்படி தயங்குற? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடியா இரு. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். மாயா, பாட்டி வந்துட்டீங்களா? ரெண்டு பேரும் சீக்கிரமா வந்துட்டீங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தீங்கல்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? எதுவும் இல்லல்ல? எல்லாம் சரியா தானே இருக்கு? பாட்டி சொல்லுங்க பாட்டி, என்னாச்சு? மாலதி எங்க? பாட்டி, பாட்டி என்னாச்சு? மாலதிக்கு மாலதிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? பாட்டி சொல்லுங்க பாட்டி. பாட்டி, சித்தப்பா நீங்களாவது சொல்லுங்க சித்தப்பா. நம்ம மாலதிக்கு என்ன ஆச்சு? அவ எங்க? பாட்டி, பாட்டி ஏன் அமைதியா இருக்கீங்க? அது வந்து நம்ம மாலதிக்கு ஜீவிதா, ஜீவிதா, என்னமாச்சு உனக்கு? ஜீவிதா, ஜீவிதா, ஜீவிதா எழுந்துருமா. ஜீவிதா, கண்ணை திறந்து பாருமா. மோகன், நீ போய் கொஞ்சம் தடி கொண்டா. ஜீவிதா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஜீவிதா, எழுந்துருமா. ஜீவிதா, என்னமாச்சு? ஜீவிதா, என்னாச்சு ஜீவிதாவுக்கு? கண்ணை திறமா. ஜீவிதா, கண்ணு தரமா. ஜீவிதா, எழுந்துருமா. இந்தாங்க. ஜீவிதா, கண்ணை திறந்து பாருமா. ஜீவிதா, எழுந்துருமா. பரவாயில்லம்மா, அப்படியே படுத்துக்கோ. உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு ஜீவிதா? பாட்டி, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருந்தது, அவ்வளவுதான். அப்படியே மயக்கம் வந்துருச்சு. உன்னோட பிபி லோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இப்போ ரெஸ்ட் ரொம்ப அவசியம். உன்னை நான் உன் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன், வா. எதுக்கும் வினய்க்கு இந்த விஷயத்த சொல்றேன். வேண்டாம் வேண்டாம் பெரியம்மா. வினய் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். கேட்டா அவர் ரொம்ப பதட்டப்படுவாரு. எனக்கு அப்படி ஒண்ணும் ஆகல. இல்ல ஜீவிதா, வினய் உன்னோட ஹஸ்பண்ட். உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் அவனுக்கும் தெரியணும்ல.
அது மட்டும் இல்ல, நெருக்கமானவங்க கிட்ட எதையும் மறைக்கவும் கூடாது. எழுந்துரு, வா என் கூட. ஜீவிதா கிட்ட இதுவரைக்கும் நான் எதையும் மறைச்சதில்ல. மாலதிக்கு கேன்சர் வந்த விஷயத்தை ஜீவிதா கிட்ட சொல்லாம மறைச்சு தப்பு பண்றேனா? மை காட். என்ன விஷயம் தம்பி? சந்தோஷமா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு ஸ்டூபிட் ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டூபிட் ஜோக் அனுப்பியிருக்கான். என்னாச்சு தம்பி? திடீர்னு விசில்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை உனக்கு? என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன திடீர் சந்தோஷம்? கமான்ண்ணா, என்ன புதுசா பார்க்குற மாதிரி? நான் எப்பவுமே இப்படி தானே ஹாப்பியா இருப்பேன். ஆஹா, உன்னோட ஹாப்பிலாம் என்னன்னு எனக்கு தெரியும். திடீர்னு இன்னைக்கு என்னவோ நீ பார்க்க சந்தோஷமா இருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. ஏன்னா தெரிஞ்சுக்காம என்ன விட மாட்டே போல? வக்கீல் மாதிரி பிஹேவ் பண்ற? நான் என்ன கிரிமினலா? சிரிக்கிறது ஒரு குற்றமா? நீங்க ரெண்டு பேரும் எதையும் மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீங்க ரெண்டு பேரும்னா எனக்கு புரியலையே. யார் அந்த ரெண்டாவது ஆளு? நீ தான் அடிக்கடி ஒருத்தர் கூட அதிகமா சுத்திக்கிட்டே இருப்ப, பேசிக்கிட்டே இருப்ப, சிரிச்சுக்கிட்டே இருப்ப. சரி, அது வேற யாரு? மாலதி தான். அவ கூட தானே சுத்திட்டு இருப்ப. எனக்கு தெரியாதானே? அந்த மால்தியா, அவ ஒரு பெரிய டுபாக்கூர் பார்ட்டி. அப்படியா? அவ டுபாக்குரா? ஆனா தம்பி, நான் பார்த்த வரைக்கும் அவ உனக்கு கம்பெனி கொடுக்கும் போதும் நீ அவளுக்கு கம்பெனி கொடுக்கும் போதும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. நான் இப்படி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் அதிகமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். அப்பதான் எனக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும். அப்படியா? ஆமா, எனக்கும் ஜாலியா இருக்கும். என்டர்டைன்மெண்டா? ஓகே அண்ணா, தயவு செஞ்சு நான் ஆளை விடு. அவ சரியான வாயாடி. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி பொண்ணுங்களை நம்பவே முடியாது. அவ மூளை எப்ப எப்படி வேலை செய்யணும் அவளுக்கே தெரியாது. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அவ பேச ஆரம்பிச்சா நமக்கு நேரம் போறதே தெரியாது. அவ்வளவு ஜாலியா இருக்கும். அவ வாழ்க்கைய மத்தவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா வாழ்றவ. ரொம்ப வெளிப்படையா இருப்பா. அவளை சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பா. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அது யா, நீ சொல்றத நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன என்ன புரிஞ்சுக்கிட்ட? சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. ஓகே. ஹலோ, என்ன? சரி, நான் வந்துடுறேன். என்ன விஷயம்னா? என்னாச்சுன்னு தெரியல. ஜீவிதாக்கு திடீர்னு மயக்கமா இருக்கான். நான் உடனே போகணும். என்ன மயக்கம் போட்டாங்களா? ஆமா. சரி, ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு. ஓகே, பார்த்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானா வதேரா வீட்ல நடக்க போற ஹோலி ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்ட்? விளையாடுறியா? விளையாடியே ஆகணுமாயா? ஏன்னா இந்த டெசிஷன் நான் எடுத்ததில்ல, ஷாலினி ஆண்டி தான் எடுத்தாங்க. இதை தவிர உனக்கு வேற வழியே இல்ல. ஆனா யாராவது ஒருத்தர் விஸ்வா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஐ மீன், அவனோட ஃபங்க்ஷன்லயே அவன் வீட்டுக்குள்ளேயே நான் திடீர்னு போய் நின்னா நோ 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 நோ. அங்கதான் ட்விஸ்ட் இருக்குமாயா? அத்தனை பேர் முன்னாடி அவன் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நீ ஷாலினி ஆண்டியோட கெஸ்ட் ஆச்சே. அவனை வலையில விழ வைக்க இதான் நல்ல சந்தர்ப்பம். நல்ல டைம் பார்த்து அவனை அட்டாக் பண்ணணும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாத. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. வாட்? இந்த மாதிரி கிழிஞ்ச Dress எல்லாம் நீ போட்டுட்டு வர முடியாது. இது இந்தியாவோட பண்டிகை. ட்ரெடிஷனலா தான் Dress பண்ணிட்டு வரணும். எப்படி தெரியுமா? இதோ இந்த மாதிரி தான். இப்ப நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல அப்படியே என்ன குறை? திஸ் இஸ் டிசைனர் அவுட்ஃபிட். இது டிசைனர் Dress தான். ஆனா இந்த Dress போட்டு தெருவுல சுத்தினா நான் இங்க விடாது டார்லிங். சரி, போகட்டும் விடு. மாயா, எதுக்கும் டென்ஷன் ஆகாத. Dress உனக்கு நான் செலக்ட் பண்ணி தரேன். அத மட்டும் போட்டா விஸ்வா கண்டிப்பா ஃபிளாட் ஆயிடும்.
விஸ்வா தான் ஃபோன் பண்றான். ஹலோ, சொல்லு பார்ட்னர். ஸ்பீக்கர். என்ன? இல்ல, எனக்கு யாரும் சொல்லல. ஆக்சுவலா நான் வீட்ல இல்ல. ஜீவிதாக்கு என்னாச்சு? மயக்கமா? நான் உடனே வீட்டுக்கு வரேன். இதோ வரேன். ஓகே மாயா, என்னாச்சு? ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். நான் அப்புறம் மீட் பண்றேன். பாய். தேவைப்பட்ட மிஸ் கால் கொடுக்கறேன். நீ கால் பண்ணு. பாய். நான் எப்படி? ஜீவிதா, ஜீவிதா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஆமா வினய், நான் நல்லா தான் இருக்கேன். அத்தை, டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா? நான் டாக்டர் மதுக்கு இப்பதான் ஃபோன் பண்ண வினய். அவர் வந்துருவாரு. தெரியுமா, எனக்கு எதுவும் இல்ல. டாக்டர் எல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்ல. அதை டாக்டர் சொல்லட்டும் ஜீவிதா. வினய், நீ ஜீவிதா கூடவே இரு. நாங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருக்கோம். இப்ப அவளுக்கு ரெஸ்ட் ரொம்ப அவசியம். சரிங்க அத்தை. நீங்களும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. ஆமா பாட்டி, பெரியம்மா சொல்றது சரிதான். உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, உங்களுக்கு ரெஸ்ட் அவசியம். எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. வாங்க. வினய், சொல்லுங்கம்மா. ஜீவிதா கூடவே இருப்பா. ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு உடனே சொல்லு. புரியுதா? சரிங்கம்மா. அம்மா, ஜீவிதாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இந்த சமயத்துல நாம மாலத்தி கேன்சர் இருக்குன்னு எப்படி சொல்றதுமா? நீ சொல்றது சரிதான் மோகன். நாம மாலத்திய சீக்கிரம் ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும். அவளுக்கு வந்த இந்த நோயை வளர விடக்கூடாது. சீக்கிரம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். அதோட டாக்டர் மதன் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏற்பாடுகளை வேகமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாலதியை ஏன் கூட்டிட்டு போறீங்கன்னு ஜீவிதா கேட்டா என்ன சொல்றது? இந்த உண்மையை என்னால எப்படி சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் அவ எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் ஜீவிதா பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? ஜீவிதாக்கு ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்லம்மா, உங்களுக்கும் உடம்பு சரியில்லைல்ல? இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நிலைமை இன்னும் மோசமாகும் இல்லையா? ஜீவிதாக்கு என்னாச்சு? அவ எங்க இருக்கா ஆண்டி? அவ அவளோட ரூம்ல இருக்கா மாலதி. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஜீவிதா நல்லாதான் இருக்கா. நான் உடனே போய் அவளை பார்த்துட்டு வரேன். மாலதி, வினய் அவ கூட இருக்கான். கொஞ்ச நேரம் அவங்கள தனியா விடு. நீ அப்புறமா போய் பாரு. ஷாலினிமா சொல்றது மாதிரி கேளுமா. ஷாலினி ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் ஆண்டி, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். நான் ரூம்குள்ளேயே போக மாட்டேன். வெளியே நின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ராமிஸ் ஆண்டி, கண்டிப்பா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சரி போ. தேங்க்ஸ். இந்தா, முதல்ல இது குடி. இதுல நிறைய எலக்ட்ரான் இருக்கு. சாப்பிட்டா எனர்ஜி வரும். கமான். இல்ல வினய், எனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு. நீங்க பண்றத பார்த்தா எனக்கு உண்மையாவே உடம்பு முடியாம போயிடும் போல இருக்கு. முதல்ல இது குடி, அப்புறம் பேசலாம். நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு வரேன், நீ சரியா சாப்பிடுறதில்ல. முதல்ல இது குடி. குடி. என்ன வினய், நீங்க சின்ன விஷயத்தை ஏன் பெருசுபடுத்துறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகல. அது காலையில இருந்து ஒரு மாதிரியா இருந்தது. ஒரு மாதிரி இருந்துச்சா? எப்படி? என்னாச்சு? அது கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் வாந்தி கூட எடுத்தேன். எனக்கு என்னமோ இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்டாதான் தெரியும்னு நினைக்கிறேன்.
அதுவும் இல்லாம இந்த மாசம் எனக்கு நாள் கூட தள்ளி போயிருக்கு வினய். அதனாலதான் எனக்கு வேற ஏதோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட காட்டினாதான் ஆர் யூ ஷூர்? என்ன வினய், நான் இங்க உடம்பு முடியாம இருக்கேன், நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? இதையெல்லாம் பார்த்தா என்ன அறிகுறின்னு தெரியுதா? வாந்தி வருது, மயக்கம் வருது, அதுவும் இல்லாம உன்னோட டேட் வேற தள்ளி போயிருக்குன்னு சொல்றது. என்ன? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு என்னன்னு புரியலையா? என்ன வினய்? ஜீவிதா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம தாத்தா கொல்லு தாத்தா ஆக போறாரு, அத்தை பாட்டி ஆக போறாங்க, மாலதி சித்தி ஆக போறா, விஸ்வா சித்தப்பா ஆக போறான். அது எல்லாத்துக்கும் மேல நீ அம்மா ஆக போற ஜீவிதா. Can you believe it? நான் அப்பா ஆக போறேன். நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது. வினய், நீங்க வக்கீலா இல்ல டாக்டரா? நீங்களே ரிசல்ட் சொல்றீங்க. அது எனக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரண தலை சுத்தல் தானே, அது யாருக்கு வேணா வரலாம் இல்லையா? ஆம்பளைங்களுக்கு கூட வரும்ல, அதனால அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் நீ இதெல்லாம் டிவிலயும் படத்துலயும் தான் நடக்கும், ரியல் லைஃப்ல அப்படி எல்லாம் நடக்காது. ஒரு நிமிஷம் இரு. நல்லது நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நல்லது நினைக்கிறதுல தப்பு இல்ல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. அப்படின்னா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? வினய், இப்பெல்லாம் மார்க்கெட்ல ஹோம் பிரெக்னன்சி கிட் கிடைக்குதுல்ல, அத நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா. ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா கொண்டு வரேன். நான் உடனே போறேன். ஏன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதே. உன் புருஷன் அப்பாவாக போறான். சீக்கிரம் வந்துரு. வினய், நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள நீங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையா சொல்றேன் ஜீவிதா, இதை நினைச்சாலே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இப்படி கொண்டாட வேண்டாம்னு சொன்னா எப்படி சொல்லு? ஒரு மனுஷன் ஒரு குழந்தைக்கு அப்பாகிறத விட பெரிய சந்தோஷம் எதுவா இருக்கும் சொல்லு? ப்ளீஸ் என்னை ஏன் இஷ்டத்துக்கு விட்டுரு. என்னால புரிஞ்சுக்க முடியுது வினய், ஆனா நீங்க ப்ளீஸ் வீட்ல யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல வேண்டாம். எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும்ல, ஏன்னா நான் உங்க சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஆனா ஜீவிதா, இந்த விஷயம் மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா இந்த உலகத்துல நீ என்ன கேட்டாலும் கொண்டு வர. சரி, நான் இப்போ வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு மாலதி? ஏன் இப்படி ஓடி வர? பாட்டி, என்ன கொஞ்சம் மூச்சு வாங்க விடுங்க. நீங்க எல்லாரும் நான் சொல்ல போற நியூஸ கேட்டு அதிர்ச்சியாக போறீங்க. இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறேன். ஏன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த இல்ல பெரிய சந்தோஷமான விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருந்து எழுந்திருச்சு ஆத்திரத்துல பறக்க போறீங்க, சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறீங்க. பாட்டி, உங்களுக்கு இருக்கிற மூட்டு வலி எல்லாம் மறந்துட்டு எழுந்து டான்ஸ் ஆட போறீங்க. என்ன மாலதி இது? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. பாட்டி, இந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சந்தோஷத்துல எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது பாட்டி, வார்த்தையே வர மாட்டேங்குது. அட, விஷயம் என்னன்னு சொல்லுமா. சரி கேளுங்க, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த வருஷத்தோட இல்ல இந்த நூற்றாண்டோட சிறந்த செய்தி, பிரேக்கிங் நியூஸ் ஆஃப் தி மில்லேனியம். பாட்டி, நீங்க பெரிய பாட்டியாக போறீங்க. சித்தப்பா, நீங்க தாத்தாவாக போறீங்க. அப்படியா? அப்புறம் ஷாலி ஆண்டி பாட்டியாக போறாங்க. அப்புறம் இந்த மாலதி மேடம் சித்தியாக போறாங்க. சித்தி, நிஜமாவே இது சென்சேஷனல் நியூஸ் தானே? அக்காவும் மாமாவும் ரூம்ல பேசிட்டு இருந்ததை கேட்டப்போ நானும் இப்படிதான் இன்ப அதிர்ச்சியான. இனிமே இந்த வீட்ல எப்பவும் சந்தோஷம் தான். குட்டி வாரிசு வர போறா. ஆண்டி, நான் வசந்தி ஆண்டிக்கும் காஞ்சனா ஆண்டிக்கும் சொல்லிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க. என்னோட வாழ்த்துக்கள் ஷாலினி. உங்களுக்கும் தான். சந்தோஷமா இருக்குமா?
என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஒரு பேத்திய நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இன்னொரு பேத்திய நினைச்சு வேதனைப்படுறதா? அடக்கடவுளே, ஜீவிதா இப்ப இருக்கிற நிலைமையில மாலதிய பத்தின விஷயத்தை அவகிட்ட சொல்லித்தான் ஆகணுமா?